நம்முடைய திரு ரமேஷ் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஸோ நாளை மறுநாள் பதவி ஏற்கிறார் அப்படின்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அவங்க முடிக்கணும் இல்லையா? தே வில் ரன் அகேன்ஸ்ட் டைம். ஏன்னா அமைச்சரவை பட்டியலை முடிவே செய்யணும். அவங்க கட்சியிலேருந்து கூட அவங்க ஒரு ப்ரிசம்டிவ் நேம்ஸை வச்சுருப்பாங்க, அதை செஞ்சிடலாம். பட் யார் யார் இடம்பெறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களோட பேச்சுவார்த்தையை இறுதி செய்யணும். அவங்கள்ட்டேருந்து ப்ரெஃபரன்ஸ் வாங்கணும், நீங்கள் யாரை மினிஸ்டர் ஆக்க விரும்புகிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த நாளை மறுநாளுக்குள்ள முழு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பதவியேற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கருதுறீங்களா? அது ரியலிஸ்டிக் டைம்ல என்ன படுதா உங்களுக்கு? நாளை திரு ஆளுநர் அவர்களை சந்திப்பதற்கு முன் முடிவு செய்ய வேண்டும் என்கிற பட்சத்தில் அதை நாளை காலைக்குள் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. அவருக்கு வேறு வாய்ப்புகள் இருக்கின்றன. அமைச்சரவை சுருக்கமான பட்டியலை முதலில் கொடுத்துவிட்டு இவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு மீதி இருக்கிற இடங்களை நிரப்ப முடியும். ஆகவே நாளை கொடுக்கக்கூடிய பட்டியல் என்பது அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் டெசிக்னேட்டட் போர்ட்போலியோஸ் அது ஓரளவு முடிவு செய்யப்பட்டிருக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒரு 10 பேர் அடையாளமாக பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். பிறகு அவர்களுக்கு என்று கூட்டணி கட்சிக்கு என்று ஒரு 3-4 பேருக்கு மேல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. அவர்களுக்கான இலாக்காக்களை அந்த கட்சியினருடன் பேசி அவர் முடிவு செய்து வாய்ப்பளிக்க கூடும். எனவே எந்த ஒரு கட்சியும், நான் சொல்வது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தேர்தலை சந்தித்த கட்சியாக இருந்தாலும், இப்போது உடனடியாக மீண்டும் ஒரு பொது தேர்தல் வருவதை யாரும் இன்றைக்கு விரும்ப மாட்டார்கள். ஆகவே ஆட்சி கவிழ்ப்பு நடைபெறக்கூடாது, மீண்டும் ஒரு தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆதரவளித்தோம் என்கிற காரணம் எல்லோருக்கும் சுலபமாக கூறக்கூடிய காரணமாக இருக்கும் என்கிற காரணத்தாலும், அல்லது ஓட்டெடுப்பின் போது அப்சைன் செய்தும் ஆதரவளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற காரணத்தாலும் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பை அதை கிராஸ் செய்வதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றுதான் நான் பார்க்கிறேன். பட் அப்படி ஒரு சேஃப்டி நெட் எடுத்துட முடியாதுல்ல. ஏன்னா ஒரு நீண்டகால ஸ்டெபிலிட்டியும் முதல்லயே உறுதி செய்யணும்னு நினைப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சில கட்சிகளை மட்டும் வைக்கிறது பொருத்தமா இருக்குமா? நிறைய கட்சிகள் உள்ள இருந்து அதை ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவர் உருவாயிடும். ஸோ ஒரு ஸ்டெபிலிட்டிக்கும் வாய்ப்பா இருக்கும். ஸோ அவர் ஒரு 180 ஒட்டி தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஒரு சேஃப்டி நெட் வச்சு இன்னும் கூட ஒரு கட்சியோ 2 கட்சியோ சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் கூட ஒரு கட்சியோ 2 கட்சியோ சேர்த்தாலும் ஒரு 4-5 நம்பருக்கு மேல வருவதற்கு வாய்ப்பே இல்லையே. அங்கே இருக்கிறது. பட் எனி நம்பர் above 118 இப்ப நீங்க 118 அப்படினா கொஞ்சம் ரிஸ்க். அது 119 ஆகும்போது ரிஸ்க் கொஞ்சம் குறையுது. 120 இன்னும் கொஞ்சம் குறையுது. 120 வரை இருந்தால் ரிஸ்க் குறைவு, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் எந்த ரிஸ்க் குறைவும் நிரந்தரமானது கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமைச்சரவையில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜய் கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக இருந்தாலும் கூட அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், பிரச்சனையின் அடிப்படையில் எங்கள் ஆதரவு இருக்கும், இப்போதைக்கு இந்த அரசு நீடிப்பதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம், ஆனால் அவருடைய நிலைப்பாடு அவருடைய செயல்பாட்டை பொறுத்துதான் எங்கள் ஆதரவு இருக்குமே தவிர எங்கள் ஆதரவு டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்க முடியாது என்றுதான் கம்யூனிஸ்டுகள் அறிவிப்பதற்கு வாய்ப்பு அதிகம். ஆகவே அமைச்சரவையில் இணைவது என்பது காங்கிரஸ் அல்லது பாமக 2 கட்சிகள் இணைய வாய்ப்பு இருக்கின்றன. திருமாவளவன் இணைகிறாரா என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான். பட் ஹேவிங் செட் தட் காங்கிரஸ் ஓகே, திருமா அண்ட் பாமக ஒரே அலையன்ஸ்ல நீடிக்கிறதுல திருமாவளவன் அவர்களுடைய நெடுகால நிலைப்பாடுங்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்காதா? நிச்சயமாக அதில் ஒரு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும். அவருக்கு அப்படி ஒருவேளை சமரசம் செய்து கொள்வதாக இருந்தால், இந்த திமுக அணியில் இருப்பவர்களுக்கு ஒரு வசதியான டயலாக் இருக்கிறது. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் கால் ஊன்றி விடக்கூடாது, ஆகவே எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை சொல்லிவிடுவார்கள். ஆகவே இதை நான் செய்கிறோம் என்று சொல்வார்கள். எப்படி கடந்த கால தேர்தல் நிலைப்பாடுகளின் போது கசப்பு மாத்திரை விழுங்கி கொண்டே அந்த கூட்டணி இருந்தார்களோ, இல்ல அது மறந்து போச்சுல. இப்ப நீங்க சொல்லும் போதுதான் ஞாபகத்துக்கு வருது. அடிக்கடி சொல்லுவாங்கல்ல அது முன்னாடி. அது ஒரு பெர்மனன்ட் டயலாக். பாஜக மதவாதம் உள்ளே புகுந்து விடும், எந்த வழியா வரும் தெரியல, இன்கேட் எதுவும் தெரியல. ஆகவே இந்த ஒரு டயலாக்கை சொல்லி வண்டியை ஓட்டுவதற்கு, விஜய் ஆதரவளிப்பதற்கும் அந்த டயலாக் அவர்களுக்கு பயன்படும். ஓகே, சோ வெவ்வேறு காம்பினேஷன்ஸ்ல அமையலாம். பட் எப்படி அமைந்தாலும் கூட ஸ்டெபிலிட்டி சவால் தான் நினைக்கிறீங்க? ஸ்டெபிலிட்டி என்பது ஒரு சவால். சட்டமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற வேண்டும் என்றாலும் அது சவால்.
எல்லா விஷயங்களிலும் சவால். இந்த சவால் எப்படி கடக்கிறார்னு பார்க்கணும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.